தமிழில் சஃபாரிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒரு பேர்டை படம் பிடிக்கிறதுக்கு எப்படி தவழ்ந்து போகிறாரு பாருங்க. இன்னைக்கு கிஸ்தாரட்டி பெட் அப்படின்ற ஒரு லேக் வந்திருக்கும், ஹைதராபாத்தில் இருக்கு. நல்ல பறவைகள்லாம் நிறைய இருக்கு. எனக்கு தெரியுதான்னு பாருங்க. இதெல்லாம் ரிவர் டர்ன்ஸ். அந்த சத்தம் போட்டுட்டு இருக்கிறதுலாம் ரிவர் டர்ன்ஸ். அந்த ஒயிட் அண்ட் பிளாக் கலரில் இருக்க பேர்ட்ஸ். ப்ளஸ் நிறைய ஒரு லிட்டில் ரிங்கட் ஃப்ளவர்ஸ் அது மாதிரிலாம் இருக்குது. நார்மலி ஒரு ஃப்ளமிங்கோ இருந்துருக்கு, அது பக்கத்துக்கு தான் போகணும். அதான் இல்லை. ஹைதராபாத் ஓஆர்ஆர் அவுட்டர் ரிங் ரோடை ஒட்டியே இந்த லேக் இருக்கு. பாறைகளோடு சேர்ந்த லேக்கு தண்ணி லெவல் கம்மியாக இருக்கிறதுனால நிறைய பறவைகளை அட்ராக்ட் பண்ணுது. இதுதான் ஸ்பூன் பில், ஈரோசியன் ஸ்பூன் பில். அப்படியே அந்த ஸ்பூனை வச்சு தண்ணியில் மீனை தேடி எடுக்குதுங்க. ஒன்று பறந்துடுச்சுன்னு இன்னொன்று பறக்குது. கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு போல இருக்குது அதனுடைய. இது இப்போ ப்ரீடிங் ப்ளமேஜில் இருக்குது. பார்த்தீங்கன்னா கால்லாம் பிளாக்காக, அழகு மஞ்சள் கலரில் இருக்குது இல்லையா, அதனால் அது ப்ரீடிங் ப்ளமேஜ்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஸ்மால் பிராண்டின் கோல் அப்படின்ற ஒரு பறவை. காலையில் உட்காந்து இந்த இறகு தண்ணியில் அடித்து அப்படியே குளிக்குதுங்க. எல்லா பறவைகளும் ஏதாவது ஒரு வழியில் அதை தயார் பண்ணிக்கும். காலையில் எழுந்திரிச்சு ப்ரீனிங் பண்ணோம். இல்லை ஒரு சில பறவைகள் குளிர் காயும். இது குளிக்குது. நீங்கள் காக்கா குளியல் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பேர் பிராண்டிங் கோல் குளியல். ஏகப்பட்ட பிராண்டிங் கோல் இருக்குது இந்த ஏரியாவில். ஏறக்குறைய நாங்கள் ஒரு 100 பக்கம் பார்த்துருப்போம். இதுக்கு பேர் ஏஷியன் பாம் ஸ்விஃப்ட். ஒரு சின்ன பேர்ட், ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இன்னொரு ஆங்கிளில் பாருங்கள். இது பறக்கும்போது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பறக்கக்கூடிய ஒரு பேர்ட். இந்த பகுதியில் ரொம்ப காமனாக பார்க்கலாம் நம்ம. இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இங்கே ஒருத்தர் படுத்து ஒரு கிரவுண்ட் லெவல் ஷாட் எடுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு பிராண்டிங் கோல் அவருக்கு ஒரு ஷோ காமிச்சிட்ருக்கு. பாருங்கள் அதனுடைய ஒரு க்ளோஸ்அப் எப்படி இருக்குன்னு. தரையிலெல்லாம் பூ மாதிரி பூத்துருக்கு. இது ஒரு க்ரைம் சீன். ஒரு ஈரோஷியன் கூட்டு அதை ஒரு பெரிகிரீன் ஃபால்கன் சாப்பிட்டதுக்கான அறிகுறி அங்கே இருக்குது. இதெல்லாம் தான் நம்ம ஃபோட்டோகிராஃபிக் கிளப்லேருந்து வந்திருக்காங்க இன்றைக்கி. எல்லோரும் இந்த ஏரியாவை சல்லடை போட்டு தேடி ஒவ்வொரு பறவையாக ஃபோட்டோ பிடிக்கிறாங்க. பயங்கர குளிர், மிஸ்டியாக இருக்கிறது பார்ப்பீங்க. இதுதான் அந்த ஏரிக்கரையோரம். இறங்கி அப்படியே உள்ளே நடந்து போகணும். ஏற்கனவே ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து போகணும். போனால் ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு இந்த பேர்ட்ஸ்லாம் கிடச்சிது. அதுதான் நீங்கள் பார்த்தீங்க. ரொம்ப சுத்தமான ஏரியா, எந்த பொல்யூஷனும் இல்லாமல் அழகாக இருக்கிறதுனால தான் அதில் நிறைய பேர்ட்ஸ் வருது. ப்ளோவர்ஸ், ஏகப்பட்ட ப்ளோவர்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் ரிவர் டர்ன்ஸ்லாம் ப்ரீனிங் பண்ணுது. நடுவில் ஜம்ப் ஆகிறதுக்கு அந்த பிங்க் கலர் கால் இருந்து முன்னாடி ஓடி வருதுல்ல, அது பேர் பிளாக் விங்டு ஸ்டில்ட். இதுதான் பிளாக் விங்டு ஸ்டில்ட். ஏறக்குறைய ஒரு 200 பேர்ட் இருந்திருக்கும் அந்த பிளாக் விங் ஸ்டில்ட். இன்னைக்கு நல்ல திவ்ய தரிசனம். ஆக இன்றைக்கி ஏகப்பட்ட பேர்ட்ஸ் பார்த்தோம்.
கண்ணே நிறைஞ்சிருச்சுன்னு சொல்கிற மாதிரி பாருங்கள், ஃப்ரேம் ஃபுல்லாக பறவைகளாக இருக்குது. இது பேர் வந்து நார்தன் ஷவுலர். லண்டன் பேர்ட்ஸில் பார்த்துருப்போம், அதே வெரைட்டி தான் அது. நார்தன் ஷவுலர் கலர்ஃபுல்லாக நடுவில் நீந்தி வந்துட்டுருக்கு பாருங்க. அது ஆக இன்னைக்கு கிஸ்தாரெட்டிப்பட்டி லேக்லேருந்து இவ்வளோ தான் பார்த்துருக்கோம். பாருங்கள், நம்மளுடைய சகாக்கள் எவ்வளோ பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆக இன்றைக்கி நம்ம வந்தது வந்து ஒரு ஃப்ளமிங்கோ பார்க்குறதுக்கு. ஒரு கிரேட்டர் ஃப்ளமிங்கோ ரொம்ப அதிசயமாக இருந்தது. ஃப்ளமிங்கோஸ் நார்மலி நூற்றுக்கணக்கில் தான் ஒன்றா இருக்கும். ஆனால் இந்த ஏரியாவில் ஒரே ஒரு ஃப்ளமிங்கோ தனியாக இருக்குது. அதை பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். இன்றைக்கி அது கிடைக்கல. ஆனால் அடுத்த நாள் வந்து அதை படம் பிடிச்சி நான் பின்னாடி போட்டிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து பெயிண்டட் ஸ்டார்க் அப்படின்னா, நான் வண்ணம் பூசப்பட்ட கொக்குன்னு சொல்லலாமா தெரில. பெயிண்டட் ஸ்டார்க். இது வந்து யூரோசியன் ஸ்பூன்பில். அழகாக ஒரு ஃப்ளைட் எடுத்து வந்து உட்காருது. அதை சுற்றி நார்தன் ஷவுலர்ஸ், பிளாக் விங் ஸ்டில்ட் எல்லாம் இருக்குது. அடுத்தது நாம் பார்க்குறது தான் கிரேட்டர் ஃப்ளமிங்கோ. ரொம்ப அதிசயம் இது. நார்மலி ஃப்ளமிங்கோஸ் வந்து கூட்டம் கூட்டமாக இருக்கும். இங்கே ஒன்றே ஒன்று வழி தவறி வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஜுவனில் குட்டி ஃப்ளமிங்கோ உட்காந்துட்ருக்கு. ஆனால் இது கிளைமேட் முடித்த உடனே இது போய் ஆகணும், திரும்ப ஹிமாலயன் ரீஜனுக்கு போய் ஆகணும். எப்படி போக போகுதுன்னு தெரில. ஆல்ரைட் நண்பர்களே, இந்த கிஸ்தாரெட்டிப்பேட் லேக்கை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு நாள் இன்னொரு இடத்துல இருந்து சந்திப்போம்.